தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் மக்கள் சந்திப்பு நடைபெறும் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஆஜராக கூறி சிபிஐ தரப்பில் சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவகாசம் 10 நாள் கேட்டு விஜய் தரப்பில் அதாவது கோரப்பட்டிருந்த நிலையில் இதுவரை சிபிஐ தரப்பில் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காத நிலையில் நாளைய தினம் அதாவது விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சம்மனானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தற்போது தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம்தான் அதாவது வேட்பாளர்களுக்கான நேர்காணலுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணலாக நடைபெற இருக்கின்ற நிலையில் நாளைய தினம் விஜய் அவர்களுக்கு அதாவது சம்மனானது அளிக்கப்பட்டது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய மாதங்களில் இருமுறை விஜய் விசாரணைக்கு ஆஜராகி சிபிஐ கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலானது தெரிவித்திருந்தார். விஜயுடைய விசாரணையானது நிறைவடைந்தது என கூறப்பட்டிருந்த நிலையில் ஆனால் மீண்டும் நாளை தினம் ஆஜராக வேண்டும் எனவும் தற்போது சிபிஐ தரப்பில் விஜய்க்கு சம்மனானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நாளை தினம் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடமும் நேர்காணலானது தாவேகா தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்மனானது தற்போது விஜய்க்கு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.